அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அது நமக்கு டெஸ்ட் நம்பரு 3ஓட கொஷின் அண்ட் ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். சரிங்களா? அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எதிலிருந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழகு 7, அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கியம், அதை தாண்டி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சாப்டர் நமக்கு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக நமக்கு கொஷின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிருடைய கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றதா அப்படின்னா பேசுகின்றது. நமக்கு இது கரெக்டாக வருதா அப்படின்னா கரெக்டாக வருது. சரிங்களா? இது இல்லறத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகளிருடைய கற்பு திறத்தையும் பேசுகிறதுனா பேசுகிறது. அப்போ ஒன்று நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் கரெக்டாக அப்படின்னா நமக்கு காரணமும் கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூற்று சரி காரணமும் சரி அப்படிங்கிறத நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பி அப்படிங்கிறத நமக்கு சரியாக வருது. சரிங்களா? ரைட். அடுத்த கொஷின் நம்பரு 2 போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிதை விடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறள் உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டைரக்டான கொஷின் தான். நம்ம ஒரு சில மெமரி குறள் மட்டும் படிச்சு வச்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆன்சர் போடலாம். ஏன்னா நமக்கு குறள் கொடுத்து அதோடைய நமக்கு மீனிங் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இல்லைன்னா நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபில்லப்ஸாக கேட்பாங்க. இடையில பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு 4 சீர் இருக்குது, கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 சீர் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சீர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அதில் ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த கொஷினுக்கு நமக்கு தயாராகிக்கணும். இப்போ இதில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அப்படின்னு. அப்போ உடம்பு ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா காயம்பட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய பெருமையை பார்த்தீங்கன்னா நிலைநாட்டக்கூடியதான் பார்த்தீங்கன்னா யானை. அப்போ களிறு அப்படிங்கிறது நமக்கு யானை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை வச்சு நமக்கு கொஷின் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அதுபோல் ஊக்கம் உடையவர் பார்த்தீங்கன்னா அழிவு வந்து விட்டாலும் தளர மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா? இதுதான் சரியான ஆன்சரு. செகண்ட் கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது கிடைக்குது அப்படின்னா சி அப்படிங்கிறது தான் நமக்கு செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் நம்பரு 3 போயிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேட்டினும் உண்டோர் உறுதிங்கிளரை நீட்டி அளப்பதோர் கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பயின்று வரக்கூடிய அதிகாரம் எந்த அதிகாரத்தின் கீழ் வருது அப்படிங்கிறதான் நமக்கு ஆன்சராக இருக்குது. எந்த அதிகாரத்தின் கீழ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் வரக்கூடியதான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்குது. நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? கேடு நமக்கு கேட்டினும் அப்படிலாம் இருக்குது. நமக்கு உண்டோர் உறுதி கிளைஞரை அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அப்போ நட்பு ஆராய்தல்னால நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நட்பு பார்த்தீங்கன்னா யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு அதிகாரமாக இருக்குது. நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அதிகாரம் தான் புது புக்கு டேட்டாவாக இருக்குது. சரிங்களா? சூப்பரான கொஷின். இந்த பெரியாரை துணை கூடல் அப்படின்னா இதுவும் நமக்கு இருக்குது. சரிங்களா? இது நமக்கு தரமாக படித்து வச்சுக்கணும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மூத்தோர்கள் இருப்பாங்க. நம்மளை விட பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எதுவும் நமக்கு சஜஷன் கேட்கறது. சரிங்களா? சஜஷன் கேட்டு அந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதான்னு சொல்லக்கூடியதான் இந்த பெரியாரை துணை கோடல். நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறது. அப்போ ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான ஆன்சர் 3வது கொஷினுக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஷின் போயிடலாம். 4வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உற்ற நோய் நீக்கி உரா அமைனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிக்கிறோம். மூங்கில் இது மாதிரி நம்ம படிக்கிறோம். முன்காக்கும் பெற்றியார் அப்படிங்கிறத நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. பெற்றியார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமை உடையார் அப்படிங்கிறத நமக்கு சரியான ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? பெற்றியார் அப்படின்னா பெருமை உடையார், அதுதான் நமக்கு சரி. சரிங்களா? ரைட். அடுத்த கொஷின் அப்படியே போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6வது கொஷின் தவறான உவமையை பொருத்தி உள்ளதை தேர்ந்தெடுக்க. எது தவறாக பொருந்திருக்கக்கூடிய உவமைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எது தப்புன்னு கேட்குறாங்க. இன்னும் கிடையாது. இப்போ பாருங்களா கொஷின்
கண்ணோட்டத்தை இல்லாதவர். கண்ணோட்டத்தை இல்லாதவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணோடு பொருந்திய மரம் போன்றவர். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்களா? கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் அப்படின்னா, கண் அப்படிங்கிறது இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோடைய யூசேஜ் என்னவா திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்க மேலே, மற்ற பர்சன்கள் மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இரக்கம் கொள்ள வேண்டும். இரக்கம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லைட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்து மேலே நமக்கு ஒரு இரக்கமான ஒரு பண்பு வேணும். சரிங்களா? இரக்கம் கொள்ள வேண்டும். ஓகேவா? இரக்கம் அப்படிங்கிறது வேணும். அதைத்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது கண்ணோட்டத்தை இல்லாதவர், கண்ணோட்டமே இல்லை, இரக்கமே இல்லை அப்படின்னா, அவங்கள எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, மண்ணோடு பொருந்திய மரம் போன்றவர் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு அது சரியாக இருக்கான்னா சரியாக இருக்குது. ஓகேங்களா? 1 கரெக்டாக இருக்குது. 2வது வந்து பாருங்கள், கண்ணோட்டத்தை விரும்புவர். கண்ணோட்டத்தை விரும்புவர் அப்படின்னா, பெயம் கண்டு நஞ்சுபவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நஞ்சு அப்படின்னாலும் நமக்கு விஷத்தன்மை உடைய நமக்கு கொடியதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? 3வது பாருங்க, பகலையும் இருளாக காண்பவர். பகலையும் இருளாக காண்பவர் அப்படிங்கிறது யாருன்னா, நட்பு கொள்ளுதலை தம்மை எதை தெளியாதவர் அப்படின்னு. நமக்கு இது மட்டும் நமக்கு தப்பாக இருக்குது. மீதி 2மே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது ஆன்சராக கிடைக்குதுன்னா 3 மட்டும் நமக்கு தவறாக இருக்குது. பகலையும் இருளாக காண்பவர். பகலையும் நமக்கு இருளாக காண்பவர்னா மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைரியம் இல்லாதவர். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பகலையும் இருட்டாக காண்பிச்சு எந்த ஒரு செயல்லையும் கரெக்டாக ஈடுபட முடியாமல் இருக்கக்கூடியது. சரிங்களா? ரைட். கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கற்றறிந்தார் காமுருவர் அப்படிங்கிறது நமக்கு குறிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்றறிந்தார் காமுருவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைவரும் கல்வி கற்பதனால் கற்ற அறிஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய மன மகிழ்வு. அப்போது நம்ம எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மன மகிழ்வு, களிப்பாக இருக்கும். களிப்பு அப்படின்னாலே மகிழ்ச்சி தான். மன மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி நமக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியலன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இது ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா, கற்றறிந்தார் காமுருவர் அப்படின்னா அவருக்கு அனைவரும் கல்வி கற்பதனால் கற்றறிஞருக்கு ஏற்படக்கூடிய மன மகிழ்வு, அந்த சந்தோஷத்தை சொல்லக்கூடியது தான் நமக்கு இந்த கொஷின் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தக்கூடிய கற்றறிந்தார் காமுருவர் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கற்றலின் கேற்றலே நன்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400க்கு இணங்கிய திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கற்றலின் கேட்டதே நன்று. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் சொல்லியிருக்காங்க மூத்தோர்கள். படிக்கிறத காட்டிலும் நம்ம காது கொடுத்து நம்ம கேட்கறதுனால நிறைய விஷயம் என்ன பண்ணலாம்னா அப்சர்வ் பண்ணலாம். அப்போ அதுக்கு சரியாக பொருந்தக்கூடிய திருக்குறள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4th இருக்கு பாருங்களேன். கற்றிலனாங்கிங்கு கேட்க அத்தொருவருக்கு ஒட்கத்தின் ஊற்றான் துணை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான திருக்குறளாக இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷனாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் 8 பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. திருக்குறள் குறித்த பின்வரும் கூற்றுக்களை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1812 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1812 அப்படின்னாலும் நமக்கு நல்லா தெரியும். யாரும் பார்த்தீங்கன்னா தஞ்சையில் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா? அதுதான் நமக்கு சரியான ஆன்சரு. தஞ்சையில் ஞானப்பிரகாசம். தஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஞானப்பிரகாசம். ஓகேயா? ஞானப்பிரகாசம். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹென்ரிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா? 2வது ஸ்டேட்மெண்ட்டு சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூ கினியா அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நியூ கினியா அப்படிங்கிற நாட்டில் டோக் பிசின் அப்படிங்கிற மொழியில் வந்து பார்த்திங்கன்னா டோக் பிசின் அது நமக்கு லாங்குவேஜ். சரிங்களா? டோக் பிசின் அப்படிங்கிறது லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் நமக்கு இந்திய பிரதமர் யார் நமக்கு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டாரா அப்படின்னு அவரால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இந்திய பிரதமராக திருக்குறளின் மொழிபெயர்ப்பு, திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரா அப்படின்னா வெளியிட்டிருக்கார். சரிங்களா? அவராக நமக்கு மொழிபெயர்த்து வெளியிடல, அந்த மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்காரு. அவ்வளோதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டே நமக்கு தவறாக இருக்குது. 1 தவறு. அப்போ 2 மற்றும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சரி. சரிங்களா? அப்போ 2 மற்றும் அப்படிங்கிறது சரி. 2 சரி. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் தவறு, 2 மட்டும் சரி.
இப்போ 1 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? 1 மட்டும் தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர், வள்ளுவர் யாரை இருந்தாலும் இறந்தாலும் ஒன்றே, நீ இருக்கிறது ஒன்று தான், இறந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு யாரை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாவின் சுவையை மட்டும் உணர்ந்து, நாவு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்குடைய சுவை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் சொல்லுவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் உள்ள சுவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுட்டான் அப்படின்னா அவன் உள்ளதையும் தோற்றுருவான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? நாக்கில் சுவை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்போ என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, கேள்வி அறிவற்றவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய திறனு காது கொடுத்து கேட்கணும், அது இல்லாமல் நாவின் சுவை, நாக்கில் வந்துட்டு நமக்கு சுவை இருந்துச்சு அப்படின்னா அதனால வேஸ்ட்டு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இறந்தாலும் ஒன்றே அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 4th தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 10 பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலில்லாருக்கு, முதல் நாளே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொருள் தான். சரிங்களா? பொருள் தான். முதல் அப்படின்னாலே பொருள் தான். அப்போ ஒரு தொழில் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருளாதாரம், நம்ம ஒரு பொருளை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறோம். அப்போது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலை யாஞ்ச், மதலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தைன்னு தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னு என்ன இருக்குன்னா நமக்கு தூண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? மதலை அப்படின்னா குழந்தை, அப்படி இல்லைன்னா என்னவா இருக்குது அப்படின்னா தூண் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? சார்பில்லார் கிள்ளை நிலை, இந்த குறளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடியில் வெளிப்படக்கூடிய சிந்தனை எந்த சிந்தனைன்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் அரசியல் சம்மந்தமாக இருக்கா, கணிதம் சம்மந்தமாக இருக்கா, உளவியல் சம்மந்தமாக இருக்கானா, பொருளாதார சம்மந்தமாக இருக்கானா, பொருளாதார சம்மந்தமாகத்தான் உள்ளது. முதலில்லாருக்கு ஊதியமில்லை, பொருளாதாரத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 11, திருவள்ளுவர் ஒருவரின் நட்பை ஆராய்ந்து தேர்வு செய்யும் முறையை பற்றி கீழ்காணும் எந்த குறள் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒருவருடைய நட்பு, நம்ம நட்பை ஆராய்ந்து தான் அவருடைய யார் நல்லவர் நட்பா தீவர் நட்பான்னு சொல்லிட்டு நட்பை ஆராய்ந்து தான் ஒருத்தட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா பழகணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லக்கூடிய குறள், குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு அப்படிங்கிறதான் நமக்கு. சரிங்களா? ஒருத்தனுடைய குணமும், குடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடத்து அப்படின்னா இருப்பிடம் தான். சரிங்களா? இடம் தான். நிலம் நமக்கு பிளேஸ், அதை நம்ம சொல்லக்கூடியதான் இடம் தான். சரிங்களா? அப்போது குடியும் சரி குணனும், குணனும் அப்படின்னால குணம்தான், நல்ல குணம்தான். குணமும் குடியும் குற்றமும் குன்றானா ஆட்டோமேட்டிக்காக குறைவில்லாதுன்னு அர்த்தம். இனனும் அறிந்தியாங்கி நட்பு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுட்டு தான் என்ன வேணும் அப்படின்னா ஒருத்தன்ட்ட நல்ல பண்பு இருக்கானா அவன் கூட சேரணும், நல்ல ஒரு இருப்பிடமா, நல்ல குற்றமற்ற மனம் வச்சிருக்கானா அப்படின்ட்டு தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சேர வேண்டும். அப்படிங்கிறதாண்டி தான் ஒருவருடைய நட்பை ஆராயக்கூடிய நமக்கு முறையாக இருக்குது. சரிங்களா? இப்போ மேட்ச் ஆகக்கூடிய குறள் ஃபஸ்ட்டு குறள் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேட்ச் ஆகுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறள் சார்ந்த பின்வரும் கூற்றுக்களை என்ன பண்ணுறாங்கன்னா கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வரக்கூடியது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு, திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள் தான். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தவறானதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது தவறானதோ அதை தான் கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம். திருக்குறளில் அதன் ஆசிரியன் பெயரையோ, திருக்குறளில் சரிங்களா திருக்குறளில் அதன் அவருடைய ஆசிரியர் பெயரையோ அவரை பற்றிய விவரங்களோ எங்கும் குறிப்பிடப்படவில்லை. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவரை பற்றின டேட்டாஸை எங்கேயுமே சொல்லலை. மக்கள் எப்படி இருக்கணும், அறம் சார்ந்தது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, இல்லறம் சார்ந்தது, புகழ் சார்ந்தது, இது மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரை பற்றின டீட்டெயில் எங்கேயுமே நம்ம சொல்ல கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். குறளுக்கு அடுத்து சில நூற்றாண்டுகளுக்கு பின்பு தோன்றிய சைவ மத நூலான திருவள்ளுவ மாலையில் தான் முதன்முறையாக திருவள்ளுவருடைய பெயர், வள்ளுவரின், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு, குடும்பம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்புலம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது கிடையாது. சரிங்களா? திருக்குறளுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய நூலாகத்தான் என்ன இருக்குது அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? மித்தபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறாக தான் இருக்குது. அப்போ நமக்கு எது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் அப்படிங்கிறது 1 கரெக்ட். அப்போ நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. 2 மட்டும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னா தவறாக இருக்குது. சரிங்களா? 2 மட்டும் தவறு. ஓகேங்களா?
ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து இதில் பயின்று வரக்கூடிய ஆராய்ந்து செய்ய வேண்டிய விஷயம். சரிங்களா, இதில் ஆராய்ந்து செய்ய வேண்டிய விஷயம் பலவாறு இக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆராய்ந்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நீதி தான் நமக்கு சரியான ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா, நீதி. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னனது செங்கோலை நோக்கி வாழ்வதை போல உலகத்திற்கு உவமையாக வள்ளுவர் உரைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகத்திற்கு உவமையாக உரைப்பது வந்து பார்த்தீங்கன்னா மழை தான். ஓகேங்களா, மழை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உவமையாக சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பரு 15. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். இதில் குறளை வந்து பார்த்தீங்கன்னா இறை அப்படிங்கிறோடைய மீனிங் கேட்டிருக்காங்க. அதன் பொருள் இறை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பொருள் அப்படின்னா அரசன் அப்படிங்கிறது நமக்கு பொருளாக கிடைக்குது. சரிங்களா, இறை அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசன், இறைவனும் வரலாம். ஓகேவா, இறை அப்படிங்கிறது இறைவனும் வரலாம். ஆனால் அரசன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக அரசனும் வரலாம். சரிங்களா, அரசன் அதான் நமக்கு சரியான ஆன்சராக கிடைக்குது. திருக்குறளை பயின்று வரக்கூடியதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்துறாங்க பாருங்க. வள்ளியம் என்னும் செருக்கினை எவர் அடைவதில்லை. வள்ளியம் செருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செருக்கு, அவமானம். செருக்கு நம்ம படிக்கிறோம். செருக்கு அப்படின்னா அகங்காரம் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஊக்கம் இல்லாதவர் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளியம் அப்படிங்கிற செருக்கை யார் அடைவதில்லை அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் அடைவதில்லை. ஓகேவா, செருக்கு அப்படிங்கிறது ஒரு வகையான பண்பு தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சைடு மொழி கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தவர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொழி ஒரு சைடு இருக்குது, மொழிபெயர்த்தவர் ஒரு சைடு இருக்குது. ஓகேவா. திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா, நமக்கு ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ஏரியல் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ஏரியல் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக நமக்கு இருக்குது. செகண்டு வடமொழி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் சொல்கிறோம் அப்படின்னா அப்பா தீட்சதர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா, இப்போ இவர் 1. அடுத்தது ஹிந்தி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் பார்த்தீங்கன்னா பிடி ஜெயின் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கார். ஜெர்மன் அப்படிங்கிறது காரல் க்ரௌலின். சரிங்களா, க்ரௌலின் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th. மேட்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 1, 3, 2, 4 அப்படிங்கிறது நமக்கு சரியான ஆன்சரு பி தான் கிடைக்குது. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 கொஸ்டின் நம்பர் பாருங்க. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர். செந்தமிழ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நமக்கு பாரதிதாசன் வரலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் பார்த்தீங்கன்னா கவிமணி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சமேன்னு யார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் தான் கூறுகிறார். ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள். சுக்ரநீதி அதாண்டி நமக்கு என்ன இருக்குன்னா மனு நூல் முதலியவற்றின் வழிநூலே திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறளே முதல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க சுக்ரநீதி மற்றும் மனு நூலோடைய வழிநூல் தான் திருக்குறள் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அது திருக்குறள் அப்படி கிடையாது. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்த பண்பு, ஆனால் திருக்குறள் தான் முதல் நூல் அப்படின்னு சொன்னது யாரும் கேட்டிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நக்கீரர். சரிங்களா, நக்கீரர் படிக்கிறோம், திருமுருகாற்றுப்படை எழுதியிருக்காரு, நம்ம படிக்கிறோம். சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேஸ் ஆற்றின் அடங்கப்பெறின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் ஆற்றின் அடங்கப்பெறின். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடங்கப்பெறின். அப்போ இதில் குறளை வந்து பார்த்தீங்கன்னா கூறக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகுதல். அப்போ தெரிஞ்ச வச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வற்றலாம் அறிய வற்றுள் எல்லாமே அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்வழியில் அடங்கி ஒழுகணும். ஒழுகல் அப்படின்னா பின்பற்றக்கூடிய பண்பு. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியாக கிடைக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி. நம்ம ஈஸியானது பாயிண்ட் தான். சரிங்களா, ஈஸியாக படிச்சிடலாம். நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி
புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா. பொசியுமா அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாய்க்கால் இருக்குது. இது வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கால் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி போகுது. தண்ணி வரும்போது பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா புல்லுக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் இங்கேருந்து வளைஞ்சு ஓடுற தண்ணி இந்த புல்லுக்கும் லைட்டாக என்ன ஆகுது அப்படின்னா பாயுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பெய்யக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய கருத்து ஔவையார் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது. அப்போ ஒருத்தன் நீர் பாயுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லுக்கும் சேர்த்து தான் பாயுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லாரால் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஷின் நம்பர் 22. நன்மை தருவன, தீமை தருவன மற்றும் நகைப்புக்குரியன. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மை தரக்கூடியதாகவும் நம்ம படிக்கிறோம். 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் படிக்கிறோம். நன்மை தரக்கூடிய நூல்கள் இருக்குது, தீமை தரக்கூடிய நூல்கள் இருக்குது. நன்மை தரக்கூடியதாகவும் தீமை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய நூல் என்ன பார்த்திங்க அப்படின்னா திரிகடுகம். நன்மை மட்டும் தீமை மட்டும். ஆனால் நன்மையும் தீமையும் நகைப்புக்குரியவனாகவும் இருக்கக்கூடியது. நன்மை இருக்குது, தீமை இருக்குது, நகைப்புக்குரியவனாக இருக்குது. அந்த நூல் என்ன நூல்னு பார்த்திங்க அப்படின்னா நன்மை இருக்குது, தீமை இருக்குது, நகைப்புக்குரியவனாக இருக்குது. அப்போ அது எந்த நூல்? நகைப்புக்குரியவனாக இருக்கும். சிறுபஞ்ச மூலம். சரிங்களா. சிறுபஞ்ச மூலம் தான் நன்மை தரக்கூடியவனாகவும் தீமை தரக்கூடியவனாகவும் இருக்குது. அதை தாண்டி நகைப்புக்குரியவனாகவும் இருக்குது. அந்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். ஓகேவா. ரைட். அடுத்த கொஷின் நம்பர் 23. நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெட்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைந்து விடல். அப்படிங்கிறத நமக்கு இதில் பயின்று வரக்கூடிய நூல். இது எந்த நூலில் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400 அப்படின்னால யார் சொல்கிறோம் அப்படின்னா முன்றுரை அரையனார். அவர் தான் முன்றுரை அரையனார் தான் பழமொழி 400 படிக்கிறோம். சரிங்களா. சமண சமயத்தை சார்ந்தவர், 4ஆம் நூற்றாண்டு, இதெல்லாம் படிக்கிறோம். இந்த பழமொழி அப்படிங்கிற வார்த்தை இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பழமொழி அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு முதல்ல எந்த நூல் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகனா நூலில் சொல்லியிருக்காங்க. அகனா நூலில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்த கொஷின் நம்பர் 24. அகடுற யார் மாற்றும் நில்லாது செல்வம் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பயின்று வரக்கூடிய நூல் தான் கேட்டிருக்காங்க. எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா நாலடியார் தான் நமக்கு சொல்லுது. சரிங்களா. நாலடியார். ஓகேவா. நாலடியார்னாலாம் படிக்கிறோம். சமண முனிவர்களுடைய மொத்தமான தொகுப்பு தான். சரிங்களா. சமண முனிவர்கள் மொத்தமாக எழுதியிருக்காங்க. தொகுத்தவர் இருக்காங்க, பதிப்பித்தவர் பகுத்தவர் நிறைய இருக்காங்க. உரை எழுதியவங்க இருக்காங்க. தர்மர் இருக்கார். அதை தாண்டி பதுமனார் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஷின் நம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமில்லாதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. எது வந்து பொருத்தமில்லை அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது. சரிதான். பழமொழியிலும் இடம்பெற்ற பழமொழியில் சொல்லவே கிடையாது. இப்போ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இதுக்கு தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். அப்போ செகண்ட் பாருங்கள். கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. கபிலர் பாடியிருக்காங்க. சரிங்களா. சங்ககால கபிலர். நமக்கு கபிலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான கபிலர்கள் படிக்கிறோம். சங்க இலக்கியம் சங்ககால கபிலர் அப்படிங்கிறதான் இன்னா 40 பாடியிருக்கார். கரெக்டு தான். செகண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவதா அப்படின்னா இயங்குது. ஒரு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா 4 கருத்துக்கள் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மை அப்படிங்கிற வனப்பிற்குரியது வந்து பார்த்திங்கன்னா காரியாசனுடைய சிறுபஞ்ச மூலமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், காரியாசனுடைய சிறுபஞ்ச மூலம் அம்மை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அழகு. இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்துலேருந்து எடுத்திருக்காங்க இந்த வார்த்தை. சரிங்களா. தொல்காப்பியத்துலேருந்து எடுத்தது தான் அம்மை அப்படிங்கிற வனப்பிற்குரியது. காரியாசன் அப்போ நம்ம படிக்கிறோம். காரியாசன் அப்படின்னால சிறுபஞ்ச மூலம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். நன்மை தரக்கூடியவனாகவும் தீமை தரக்கூடியவனாகவும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நகைப்பிற்குரியவனாகவும் இருக்குது. சிறுபஞ்ச மூலம் வேறு ஏதாவது சொல்லலாம். பெரிய அறக்கருத்துக்கள் பெரும்பான்மை அறக்கருத்துக்களும்
சிறிய சிறிய வந்து பார்த்தீங்கன்னா சமண கருத்துக்களும் உள்ள நூல். சரிங்களா? சமண நூல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கருத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். சரிங்களா? அறக்கருத்துக்கள் தான் அதிகம். குறைவான சமண கருத்துக்கள் தான் இருக்கு. நம்ம ஈஸியாக படிக்கிறோம். அப்போ நமக்கு எது பொருத்தமில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது பொருத்தமில்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா பொருத்தமில்லா தான் கேட்டிருக்காங்க. எது பொருத்தமில்லைன்னா 1 மற்றும் நமக்கு பொருந்த கிடையாது. சரிங்களா? பெருமுத்திரையரை பற்றிய குறிப்பு நாலடியாரில் கிடையாது. நாலடியாரில் மட்டும்தான் இருக்கு. பழமொழி நானூறில் கிடையாது. சரிங்களா? 1 மட்டும் மேட்ச் கிடையாது. ஆப்ஷன் டியில் தான் வருது. 4th ஆப்ஷனாக வருது. அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காதலில் மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை ஒன் பொருள் அப்படிங்கிற நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலே எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகை அப்படிங்கிறது நமக்கு சரியான ஆன்சரு. ஆப்ஷன் செகண்டில் வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் வைப்புலி. வைப்புலி அப்படிங்கிறோடைய வைப்புலி கோட்படா வாய்தியிற் கெல்லை மிக்க சிறப்பின் அப்படிங்கிற நமக்கு பாடல் லைன் வருது. இப்போ வாய்ப்புலி அப்படிங்கிறது வந்து வைப்புலி வாய்ப்புலி கிடையாது, வைப்புலி. வைப்புலி கோட்படா. வைப்புலி அப்படிங்கிறது நமக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. வைப்புலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 28. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கு புலனாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நூல்னா பழமொழி நானூறு தான் சொல்லுது. அது என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பின் கால் பாம்பு அறியும், புலன் மிக்கவரை புலமை தெரிதல், அப்போ பாம்பின் கால் பாம்பு தான் அறியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. அறவழியில் நடக்கும் மக்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது இல்லை? அறவழியில் நடக்கவங்களுக்கு எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொய் சாட்சி சொல்லாம இருத்தல். பொய் சாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அறப்படி நடக்கிறவங்க பொய் சாட்சி சொல்லணுங்கிறது அவசியமே கிடையாது. சரிங்களா? அதான் நமக்கு மெயினான கருத்தாக வருது. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சீல இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பரு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. புறப்பொருள் திரையின் பெயரை தாங்கி நிற்கக்கூடிய நீதி நூல். பெயரை தாங்கி நிற்கக்கூடிய நீதி நூலே வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி திணையை சொல்லக்கூடியதான். காஞ்சி அப்படின்னா காஞ்சி திணை குரல் தாளிசை வகையை சார்ந்தது தான் நமக்கு முதுமொழி காஞ்சி. மதுரை கூடலூர் கிளார் தான் நமக்கு எழுதியிருக்காரு. சரிங்களா? ஈஸியான டேட்டா தான் போட்டலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. கருத்துக்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கருத்துக்கள் மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை, அது என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 நான்மணி கடிகை, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நேமில். நான்மணி கடிகை 4, அடுத்து திரிகடுகம் 3, ஏலாதி சிறுபஞ்சமூலம் படிக்கிறோம். ஏலாதினா 6 கருத்துக்கள். ஏலாதினா 7 கருத்துக்கள் கிடையாது, 6 கருத்துக்களை கொண்டது. சிறுபஞ்சமூலம்னா 5 கருத்துக்களை கொண்டது. திரிகடுகம் அப்படின்னா 3 கருத்துக்களை. நான்மணி கடிகைனா 4 கருத்துக்களை. 4 கருத்துனா என்ன சொல்கிறோம்? 4 அணிகலன்கள் சொல்லக்கூடியது. சரிங்களா? அணிகலன்கள் 4 சொல்கிறோம். ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா தோல்விலை, கட்டுவடம், துண்டு, ஆபரணம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். 4 வகையான அணிகலன்களை கொண்டதான் நான்மணி கடிகை அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஷின் 32. 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிநிமிர்பில்லா செய்யுள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் 15 கீழ்கணக்கு நூல்களை. இந்த நூல்களை மொத்தம் 18 நூல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிநிமிர்பில்லா செய்யுள் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். அதுதான் நமக்கு சொல்லுது. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பரு 33. மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையுடைமை. அப்போ இதெல்லாம் எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி படிக்கிறோம். ஒரு அதிகாரம் 10 இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் நம்ம படிக்கிறோம். அதில் வரக்கூடியது முதுமொழி காஞ்சி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனு. சரிங்களா? இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி. அதில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த லைன், அடுத்த என்ன லைனாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரும் அப்படின்னா நலனுடைமை அப்படிங்கிறது நாணலில் சிறந்தது நலன் அப்படின்னு படிக்கிறோம். அதுதான் நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் லைனாக வரக்கூடியது. சரிங்களா? 33க்கு செகண்ட் ஆப்ஷன். 34க்கு முன்பெரு கலனின் சிறுகாமை சிறந்தன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. சிறந்தன்று அப்படிங்கிறவுடைய நமக்கு சரியான வார்த்தை சிறந்தது. அதான் நமக்கு சரியான வார்த்தையாக இருக்குது. சரியான ஆன்சரு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பரு கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் தான் சொல்லுது. சரிங்களா? ஒரு பாடல்லையும்
மூணு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியதான் திரிகடுகம். ஓகேவா? அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். ஈஸியாக போட்டுடலாம், கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், ஔவையார் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஔவையாருடைய பாடலில் எந்த நூல்னு கேட்டிருக்காங்க? கொன்றை வேந்தன். இதெல்லாம் நமக்கு வரக்கூடியதான். ஔவையார் பாடல்கள் முக்கியமாக நம்ம படிச்சு வச்சோம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பரு விதையாமை. விதையாமைன்னு கேட்டிருக்காங்க. விதையாமை, நடவாமை, செய்யாமை அப்படிம்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை. சரிங்களா? எதிர்மறை தொழில் பெயர். விதைத்தல்னு சொல்கிறோம், அப்போ விதையாமை. விதைத்தல் அப்படின்னா தொழில் பெயர், விதையாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர்னு அர்த்தம். அவ்வளோதான் இருக்குது நமக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. ஒரு பக்கம் மேட்சிங் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. காலை மாலை உலாவி நிதம் காளான், நமக்கு அந்த பாட்டு வரக்கூடியதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகன் தான். ரெண்டாவது மீதுன் விரும்பியல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக யார் சொல்கிறோம் அப்படின்னா ஔவையார் சொல்லக்கூடியது தான். அடுத்தது திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா திருமூலர். மருந்தென வேண்டாம் யாக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 1, 2, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. ஆசாரக்கோவையை பற்றிய குறிப்புகளில் தவறான குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவையில் தவறான குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரையா? கிடையாது. மூதுரை தான் மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை. சரிங்களா? ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு தான். ஆசிரியர் பாருங்க, பெருவாயின் முள்ளியாரா? நமக்கு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் படிக்கிறோம். கரெக்ட். கயத்துறை சேர்ந்தவரா? கரெக்ட். 100 வெண்பாக்களை கொண்டதா? கரெக்ட். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் நமக்கு தப்பாக இருக்குது. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு நம்ம படிக்கிறோம். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படி படிக்கிறோம், அதான் நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை மூதுரை போயிடும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன வருதுன்னா தவறானவற்றை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தவறானவற்றை பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வருது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் சமண முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரரால் நாலடியார் இயற்றப்பட்டதாக கூறப்படக்கூடிய நூல் அது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, யாப்பெருங்கால உரை. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41. பாவின் சுவைகளில் ஒன்றான டேஸ் அப்படிங்கிறது துன்பச் சுவை. துன்பம் அப்படின்னாலே இழிவரல் தான். இழிவரல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துன்பம் தான். ஈஸியாக நம்ம போடலாம். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் இருக்கு. இழிவரனாலே துன்பம் தான். அடுத்து நமக்கு மெஷர்மெண்ட் அளவு கொடுத்துருக்காங்க. காணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அளவு 1/80. அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. முந்திரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1/320. அதான் சரியாக இருக்குது. ஒருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1/20. அடுத்து மாஹானி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/16. அது மட்டும் நமக்கு மேட்சிங்காக இருக்குது. மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3, 2, 1, 4 அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா திங்களோடும் அப்படின்னாலே நமக்கு கண்ணை மூடிட்டு போடலாம். எதுவும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர் தான் நமக்கு தற்சமய சிலபஸில் இருக்கார். சரிங்களா? அதிகபட்ச வேல்யூவான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியின் மகள் என்று அப்படின்லாம் சொல்கிறார். சரிங்களா? யார் சொல்கிறான்னா கால்டுவெல் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் இருக்குது, தமிழ் இருக்குது. இந்த சான்ஸ்கிரிட்டுக்குள்ளே தான் தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து இயங்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத புக்கவே எழுதிடுவார். யாரும் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான். சரிங்களா? அதான் நமக்கு ஆன்சர். சரியான ஆன்சர் கால்டுவெல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. 45 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பின்வரும் தொடர்களில் தவறானது கேட்டிருக்காங்க. எது தவறுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கெல்லட் சொல்லியிருக்காரானா? சொல்லியிருக்கார். தமிழ் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க விருப்பத்தை உண்டாக்குது. சரிதான். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம் கூறக்கூடிய நூற்பா செய்தியா அப்படின்னா எஸ், உண்டு. கரெக்டாக. எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொற்களும் பொருள் குறித்ததாக தான் இருக்குது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. கரெக்டு தான். அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சி. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர்கள் மிகவும் அதிகம் கொடுத்துருக்காங்க. இடுகுறி பெயர்கள் மிகவும் அதிகம் கிடையாது, மிகவும் குறைவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தவறாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அறிவித்ததானா? எஸ், அறிவித்தது. அப்போ நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 46.
தமிழ் சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள், தமிழ் சங்க இலக்கியங்கள் படிக்கிறோம், சங்க இலக்கியங்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டு படிக்கிறோம். அதில் மொத்த அடிகளுடைய எண்ணிக்கை இதெல்லாம் நமக்கு டைரக்ட் கொஷினாக கிடைக்குது. பழைய கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க, சூப்பரான கொஷின். இது பாருங்கள், ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா நமக்கு 26,350 அப்படிங்கிறத மொத்த அடிகளுடைய எண்ணிக்கையாக கிடைக்கும். சரிங்களா, ஈஸி தான். அடுத்து பாருங்க 47 மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர். சூப்பரான கொஷின். என்ன கொடுத்துனா பாருங்க, மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற கொஷினு தேவநேய பாவனர் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறத எஸ்ஏ, அதாவது வந்து எஸ்ஏன்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட்டுரை தான். சரிங்களா, கட்டுரை தான். ஃபைனலாக இவர் எழுதுன கட்டுரை. சரிங்களா, லாஸ்ட் இறுதி கட்டுரை. இறுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறது யாருடையதுன்னா தேவநேய பாவாணர். ஈஸியாக நம்ம போடலாம். சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்க 48 கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் ரொம்ப பல்லசு நம்ம படிக்கிறோம். சங்க இலக்கியங்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டு. டியூரேஷன் படிக்கிறோம் 3 வரைக்கும். பொதுவான ஆண்டு 3 வரைக்கும் படிக்கிறோம். 17 மேற்கணக்கு நூல்கள்னு படிக்கிறோம். சரிங்களா, அது நமக்கு உலகில் உள்ள முதன்மையை பெற்றவையானா எஸ் உண்டு. சரிங்களா, சரிதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழிகளும் உள்ளன. வேறு மொழிகளில் இந்த மாதிரி இலக்கியங்கள் எங்கேயுமே கிடையாது. சரிங்களா, நமக்கு தமிழில் இருக்கிற மாதிரி நமக்கு இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி பால் பாகுபாடு, திணை பாகுபாடு, எண்ணு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் தமிழில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. எங்கள் இங்கிலீஷ்லையோ மிச்ச லாங்குவேஜில் நமக்கு அந்த மாதிரி கொஷின்லேயே கிடையாது. ஓகேங்களா, அதை வச்சு பார்க்கும்போது கூற்று 1 சரி, கூற்று 2 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தவறாக இருக்குது. இதான் நமக்கு கூற்று 2 தவறு. இந்த மாதிரி லாங்குவேஜில் நமக்கு தமிழ் மாதிரி வேறு எந்த லாங்குவேஜ்லையும் நமக்கு இந்த மாதிரி கிடையாது. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடம்பெற்றக்கூடிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் போடலாம். ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் இருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 2500 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். சரிங்களா, அப்போ இருந்தே இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதலை அப்படிங்கிறது நமக்கு கொஷின் என்னன்னா தவறானவற்றை தேர்ந்தெடுதான் கொஷின். முதலை அப்படிங்கிறது குறுந்தொகை தான் சொல்லுது, சரிதான். கோடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு சொல்லுது. கோடை மற்றும் ஔடதம் அப்படி இல்லைன்னா மருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் சொல்லுதுன்னா அகநானூறு தான் சொல்லுது, சரிதான். மருந்து இந்த கீழே கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, மருந்து அப்படிங்கிறது அகநானூறு தான் சொல்லுது. திருக்குறள் மீன் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லுதானா, மீன் அப்படிங்கிறத குறுந்தொகை தான் சொல்லுது. சரிங்களா, மீன் அப்படிங்கிறது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா குறுந்தொகை, அதுதான் சொல்லுது. திருக்குறள் சொல்ல கிடையாது. திருக்குறள் சொல்லக்கூடியது அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அரசு அப்படிங்கிறத திருக்குறள் சொல்லுது, மீன் அப்படிங்கிறத சொல்ல கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது நமக்கு தவறா இருக்குன்னா ஆப்ஷன் 4 தான் தவறா இருக்கு. ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. பின்வரும் இலக்கியங்களில் எது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் என்ன ஆகுது அப்படின்னா குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். குறிப்பிடப்படவில்லை. திருமந்திரம் இதை பற்றி சொல்ல கிடையாது. முல்லைப்பாட்டு சொல்லுது, கார் நாட்பது, திருப்பாவை இதெல்லாமே சொல்லுது, மலையை பற்றி சொல்லுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் அப்படிங்கிறது சொல்ல கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 51. பழங்காலத்தில் தமிழகத்தில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள். ஏற்றுமதி நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் மயில் தொகை அப்படிங்கிறது ஃபெமிலியராக பண்ணியிருக்காங்க. மயில் தொகை, சந்தனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. கண்ணாடி, கற்பூரம், அதை தாண்டி பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறக்குமதி தான் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏற்றுமதி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 தான் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள்ல தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஈஸியான கொஸ்டின் தான். தவறான கூற்றுக்களை பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதுறாங்கன்னா எழுதியிருக்காங்க. சரிங்களா, பழங்காலத்தில் எழுதுறதுக்கு பேப்பர்லாம் கண்டுபிடிக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஈஸியாக எழுதியிருக்காங்க. பழங்காலத்தில் கட்பாறைகள் எழுதியிருக்காங்க, செப்பேடுகள் எழுதி வச்சிருக்காங்க, ஓலைகளில் எழுதி வச்சிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா, 1 கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பாறைகளில் செதுக்கும் போது நேர்கோடுகளை பயன்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்பதால் வளைகோடுகளை பயன்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளில் எழுதும் போது நேர்கோட்டாக தான் பாறைகள் எழுதியிருக்கான். ஓலைச்சுவடி எழுதும் போது தான் ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்க மாட்டான். ஓலைச்சுவடி ஸ்ட்ரைட்டாக எழுதியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓலை கிழிஞ்சிரும், புள்ளி வச்சாலும் ஓலை கிழிஞ்சிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வளைச்சு எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அது மாதிரி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நேர்கோடுகளை பயன்படுத்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க.
சரிங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. 3வது கூற்று பாருங்க, சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு கோடு இடப்பட்டதானா பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அந்த எழுத்துக்களை நமக்கு அழகுபடுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி குறுக்கு கோடுகள் போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா. அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக கிடைக்குது. 2 மட்டும் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. பண்டைய காலத்தில் பெரிய உடுக்கை நமக்கு படிக்கிறோம். உடுக்கையோட சைஸ் படிக்கிறோம். இப்படி இருக்கு நமக்கு வளைஞ்சி. சரிங்களா. இப்படி தான் இருக்கும் உடுக்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கயிறு கட்டியிருப்பான். இது நம்ம அடிக்கும்போது மேலே கீழே என்ன ஆகுது அப்படின்னா அடிபடுது. அப்போ அந்த பெரிய உடுக்கைக்கு பேர் தான் என்ன கேட்டிருக்காங்க. பெரிய உடுக்கை அப்படின்லாம் ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தவண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடுக்கை. நம்ம இதெல்லாம் 8th புக்லேயே அழகாக இருக்குது. ஓகேவா. கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 54. கொன்றை வேந்தன், முல்லை குழல், ஆம்பல் குழல். அப்போ 3 வகையான என்ன சொல்றாங்க அப்படின்னா குழல் வகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. 36 வகையான முரசு வகைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நூல்கள் இருக்கு. சரிங்களா. இதில் நமக்கு குழல் வகை தான் கேட்டிருக்காங்க. 3 வகையான குழல் பயன்படுத்தியிருக்காங்க. சொல்லக்கூடிய நூல் எந்த நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் சொல்லுகிறது. சரிதானே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. கோயில் கூட்டு வழிபாட்டின் போது இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படக்கூடிய கருவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. என்ன கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டில் அப்படிங்கிறத நமக்கு அந்த கருவியை பயன்படுத்துறாங்க. கோயில் வழிபாட்டின் போது இந்த தட்டுறாங்க. சரிங்களா. அதை தட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு சிங் சாக் அப்படி கேட்குது. சரிங்களா. அந்த மியூசிக்கோடைய பாண்டில். சரிங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 56. பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட பரிவாதினி அப்படின்னால இசை தான். சரிங்களா. பரிவாதினி அப்படின்னால இசை நூல் தான். இசை கருவி. இசை நூல் கிடையாது, இசை கருவி. ஆக்சுவலாக பரிவாதினி அப்படிங்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தின யாரும் பார்த்தீங்கன்னா பல்லவ அரசனான மகேந்திர பல்லவன் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பரிவாதினி அப்படிங்கிற இசை கருவியை பயன்படுத்தி உள்ளார். சரிங்களா. இப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் சரியாக கிடைக்குது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளின் எண்ணிக்கை. லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கான். திராவிட மொழிகளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. சரிங்களா. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நடுத்திராவிட மொழி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வட திராவிட மொழி, இப்படி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 லாங்குவேஜும், நடுத்திராவிட மொழியில் ஒரு 12 லாங்குவேஜும், வட திராவிட மொழியில் ஒரு 3 லாங்குவேஜும், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 லாங்குவேஜ் இருக்குது. அதை தாண்டி ஒரு 4 லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக எத்தனை லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா 28 லாங்குவேஜாக கண்டுபிடிச்சிருக்காங்க. புது புக்கு டேட்டா படி இதில் ஒரு லாங்குவேஜ் சேர்த்துருக்காங்க. படாகா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு புக்கில் கொஷினாக ஃப்ரேம் ஆகும்போது நமக்கு டோட்டலாக 28 லாங்குவேஜ் தான் ஃப்ரேம் ஆகுது. ஃபைனலாக கண்டுபிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 லாங்குவேஜை வச்சு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இறுதியாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளோட எண்ணிக்கை 4. எருகலா, தங்கா, சோடா, சோழிகா அப்படிங்கிற ஒரு 4 லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 28 லாங்குவேஜ். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வார்த்தைகளே ரூட் வேர்ட்லேருந்து எடுத்திருக்கான். சரிங்களா. அடிச்சொல்னு சொல்கிறோம். அடிச்சொல் அப்படின்னா வேறு சொல். இந்த சொல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுக்கிறாங்க. ஈஸியாக நம்ம போடலாம். சரிங்களா. ஓகே ரைட். இப்போ 4 தான் ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 58. எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு படிக்கிறோம். உவமை அணி தான் படிக்கிறோம். போல, போன்ற, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அற்று, இற்று, தற்று, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உவமை சொல்கிறோம். அந்த உவமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு எடுத்துக்காட்டாக கூறும்போது அது என்னவா மாறிடுது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஊமை அணியாக மாறிடுது. அந்த எடுத்துக்காட்டு ஊமை அணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் பயன்படுத்துகிறான். ப்ரோஸில் பயன்படுத்தும் போது அதுக்கு பேர் ஒன்று வைக்கலாம். அந்த பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேருனா இணை ஒப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா. புக்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் கலராக கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா. ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. மரம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. மரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஒரு 5-6 லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் கொடுத்துருப்பான், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, கூர்க்கு. இந்த 5 லாங்குவேஜிலும் ஒரு லாங்குவேஜில் ஒரு பேர் சொல்லுவான் மரம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நமக்கு இங்கே 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கூர்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. தெலுங்குலையும் கூர்க்குலையும் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. தெலுங்குலையும் கூர்க்குலையும் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா தெலுங்குல மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா மானு அப்படிங்கிறான். கூர்க்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னா மர அப்படிங்கிறான். சரிங்களா. இதுதான் நமக்கு சரியான ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா. மரம் மானு கிடையாது, மரம் கிடையாது. மரம் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மலையாளம் போயிடும். மானு அப்படிங்கிறது தெலுங்கு தான் வரும். ஆனால் மரம் அப்படிங்கிறது தமிழில் வந்துடும். இந்த ஆப்ஷன் வராது, எதுவுமே வராது. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்தன் காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழை வந்து பார்த்தீங்கன்னா போற்றி பாடி உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு சாகித்ய அகாடமி 2004 வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. வணக்கம் வள்ளுவா நூலுக்காக வாங்கியிருக்காரு. நூல்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? மே தினமே வருக இதெல்லாம் நூல்கள்லாம் படித்து வச்சுக்கணும். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரிக்கூ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவிதைகள் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யாருன்னா நமக்கு ஈரோடு தமிழன்பன் தான் கிடைக்கிறார். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள், கல்வியும் இருக்கு செல்வமும் இருக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுறார் அப்படின்னா கம்ப ராமாயணம், கம்பர் தான் சொல்றாரு. அப்போ படித்த பெண்களும் அதிகமான செல்வம் வச்சிருக்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தும் ஈகையும் கொடுக்குறாங்களான்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்பர் தான் சொல்றாரு. கலிங்கத்து பரணியும் சொல்லுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை சொல்ல கிடையாது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சு விருந்தோம்பலை வச்சு நிறைய நூல்கள் சொல்லுது. புறநானூறுலாம் அதிகமாக சொல்லுது. சரிங்களா? புறநானூறு சொல்லுது, குறுந்தொகை சொல்லுது. சரிங்களா? நிறையா நூல் சொல்லுது. இருந்தாலும் நமக்கு இந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி நமக்கு கம்பர் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. ஊவே சாமிநாதரால், ஊவேசாவால் பதிப்பிடப்பட்ட முதல் காப்பியம். முதல் காப்பியம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி தான். நம்ம படிச்சுட்டு இருப்போம், சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த ஆர்டர்ல தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆர்டர் வைஸ் நமக்கு சொல்லக்கூடிய நூலே என்ன நூல் சொல்லுதுன்னா சீவக சிந்தாமணி தான் முதல் நூலாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி எல்லாம். அது மாதிரி இவர் பதிப்பித்த நூல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் போறாரு. வளையாபதியெல்லாம் பதிப்பிச்சவே கிடையாது. சரிங்களா? வளையாபதியெல்லாம் பதிப்பிக்க கிடையாது. இது சிலப்பதிகாரம் 1 பதிச்சிருக்காரு, மணிமேகலை 1 பதிப்பிச்சிருக்காரு, அதை தாண்டி சீவக சிந்தாமணி 1 பதிப்பிச்சிருக்காரு. அதை தாண்டி 8 தொகை நூல்கள் இருக்கு, 10 பாட்டு நூல்கள் இருக்கு, உலா நூல்கள் இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும், எத்தனை லாங்குவேஜ் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இங்கே ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துறாங்க 63. ஊவே சாமிநாதரால் இயற்றப்பட்ட உரைநடை நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உரைநடை நூல்கள்னு கேட்டிருக்காங்க. புதியதும் பழையதும் அப்படிங்கிறது உரைநடை தான், கன்ஃபார்மு. கலைமகள் துதி அப்படிங்கிறதும் உரைநடை தான், கன்ஃபார்மு. உயிர் மீட்சி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை நூல்கள் தான். கயற்கன்னி மாலை சொல்கிறோம். கயற்கன்னி மாலை நூல் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா நமக்கு மதுரை இருக்கு. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கொண்டு இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், மீனாட்சி படிக்கிறோம். மீனாட்சி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பித்து கூறக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கயற்கன்னி மாலை. இது ஆக்சுவலாக உரைநடை நூல்களில் வராது, இலக்கியத்தில் செய்யல வரக்கூடிய நூல். சரிங்களா? அதுதான் நமக்கு சரியான ஆன்சரு. ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அப்போது உரைநடை நூல்கள் தான் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 உரைநடை நூல். கயற்கன்னி மாலை அப்படிங்கிறது நமக்கு உரைநடை கிடையாது. சரிங்களா? மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வச்சு சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல் தான் நமக்கு கயற்கன்னி மாலை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்காங்க, சூப்பரான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்க, ஒரு நூலும் பதிப்பித்த ஆண்டு கேட்டிருக்காங்க. சூப்பரான கொஸ்டின். ஊவேசா பதிப்பித்த நூல்கள். புறநானூறு அப்படின்னால எந்த வருஷம் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1894. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு எந்த வருஷம் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னா 1903. பதிற்று 10 அப்படின்னா 1904. அப்படியே லைனாக ரிவர்ஸ்லேயே போகுது ஆன்சரு. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், தமிழ் விடு தூது 1930. தமிழ் விடு தூது நமக்கு ஸ்ட்ராங்காக படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடிக்கு இதில் கேட்டே இருக்காங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் நமக்கு தைரியமாக படிச்சு வச்சுக்கணும். இப்போ இதை வச்சு நம்ம போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4321 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்குது. அப்படியே ரிவர்ஸில் தான் போகுது, ஒன்றும் கிடையாது, ரிவர்ஸில் தான் போகுது. ஓகேவா? முதல் பதிப்பித்து நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பதிப்பித்த நூல் பார்த்தோம். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகம் ஊவேசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க அப்படின்னா 1932 தான் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். அடுத்து ஊவேசா அவர்களை பெருமைப்படுத்தி சென்னை ஆங்கில அரசு வழங்கிய பட்டம் என்ன பட்டம் அப்படின்னா மகாம கோபாத்தியாய அப்படிங்கிற பட்டம் தான் வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் புது புக்காக படிச்சு வச்சுக்கணும். புது புக்கு டேட்டஸாக இருக்குது, படிக்கணும். சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. பின்வருவனவற்றுள் மீனாட்சி சுந்தரனாரால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட தமிழ் நூல்கள் ஒன்றை தேர்வு செய்க. அவர் இயற்றிய தமிழ் நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழும் கலை. இது முக்கியமான நூல் தான். வாழும் கலை அப்படிங்கிறது முக்கியமான நூல் தான். ஓகேவா? அவர் தான் புலமை பெருங்கடல். இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எந்த யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எந்த யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிகாகோ யூனிவர்சிட்டியில் தான் வேலை செஞ்சிருக்காரு. சரிங்களா? சிகாகோ பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பள்ளி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ல அரிஜினல்களுக்கு பள்ளி தொடங்கினார். அரிஜினல்களுக்கு பள்ளி தொடங்கினார். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1947 பள்ளி என்ன பண்ணுறாருன்னா தொடங்கியிருக்கார். ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்கார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர். தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு கலைமாமணி பிரைஸ் வழங்கியிருக்காங்க. எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 1978 தான் கலைமாமணி அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றிய கட்டுரை, அவர் பற்றின கட்டுரையை நான் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறோம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தேசிய காப்பியம், முதல் தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிலாம் படிக்கிறோம். குடிமக்கள் காப்பியம்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அழைக்கிறார். சரிதானம்மா? சரிதான். அடுத்து பாருங்களா 72. பின்வரும் கூற்றுக்கள்ல சரியான கூற்றினை தேர்வு செய்க. தேம்பாவணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேம்பாவணி அப்படிங்கிறது எது சரியான கூற்று தான். தேம்பாவணி அப்படிங்கிறது 18 கிடையாது, 17 போகுது. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான கூற்று தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர் இல்லைன்னா வலன்னு சொல்றோம். இப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஓகேவா? அப்போ 72வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 மட்டும் சரி. சரிங்களா? அப்போ 1 அப்படிங்கிறது தவறா இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. பின்வரும் எது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணியுடைய பாடலுடைய தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க. தேம்பாவணியுடைய பாடலுடைய தொகுப்பு அப்படிங்கிறது செந்தமிழ் களஞ்சியம் அப்படிங்கிறது தான் தேம்பாவணியுடைய பாட்டுடைய தொகுப்பு. 1 மட்டும் நமக்கு சரியா இருக்கு. ஓகேவா? மீதெல்லாம் இந்த உரைநடை நூல்கள் அதில் போயிடும். ஓகேவா? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73க்கு 1. 74க்கு கீழ்கண்டவற்றுள் தேவநாய பாவனுடைய பெயர்களில் பொருந்தாத பேர். தேவநாய பாவனரே படிக்கிறோம். 174 சிறப்பு பெயர்கள் படிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் படிக்கிறோம். இலக்கிய செம்மல் நமக்கு படிக்கிறது இல்லை. இலக்கண செம்மல் படிக்கிறோம். இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது யாரு போர் அப்படின்னா நமக்கு தொல்காப்பியன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஆள் போகும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாருக்கு போகும் கொஸ்டின். ஓகேவா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. லக்குவனார் அது போல நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கிடையாது. ஓகேவா? மீதி எல்லாமே உண்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. எழுத்து தமிழுக்காக வீரமாமுனிவரால் வெளியிடப்பட்ட இலக்கண நூல் தான் கேட்டிருக்காங்க. எழுத்து தமிழுக்காக எந்த இலக்கண நூல் வெளியிட்டிருக்கார் அப்படின்னா செந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூல் தான் வெளியிட்டிருக்கார். ஆக்சுவலாக இது எல்லாமே இவருடைய நூல் தான். ஆனால் செந்தமிழ் இலக்கணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்காக வெளியிடப்பட்ட இலக்கண நூல். சரிங்களா? இலக்கண நூல் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எந்த நூல் இவர் எழுதலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாபிய பொத்து எழுதியிருக்காரு, பள்ளி பறவைகள் எழுதியிருக்காங்க, கொய்யாக்கனி எழுதியிருக்காங்க, குறிஞ்சி திட்டு. குறிஞ்சி அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கபிலர் போட்டுரும். குறிஞ்சி திட்டு இவர் எழுத கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகராதி என்னும் சொல் தற்போது அகர முதலி அப்படின்னு வழங்கப்படுதானா வழங்கப்படுகிறது. கரெக்டு தான். வழங்கப்படுகிறது. கரெக்ட். பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் தெரியுமாறு கூறக்கூடியதான் அகராதியோட வேலையா, டிக்ஷனரியோட வேலையா அதுதான். சரிங்களா? அப்ப 2 கூற்றும் சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் 4th இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. ஜியு போப்பிற்கு தமிழ் கற்பித்தவர். ஜியு போப்பு அப்ப யார்கிட்ட தமிழ் கற்றுருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ராமானுஜ கவிராயர் அவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கற்றிருக்காரு. அவர் தான் இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஜியு போப். அடுத்த கொஸ்டின் நம்பர் ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தனிப்பாசுர தொகை அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு சானட் இங்கிலீஷ்ல படிக்கணும். SOONET சானட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 14 லைன்ஸ் கொண்டது, 14 லைன் கொண்டதான் சானட்டு. அந்த 14 லைன் கொண்ட சானட்டு அப்படிங்கிறதான் தனிப்பாசுர தொகை. தனிப்பாசுர தொகையை தமிழ் எழுதினவரை யாரும் பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர். இந்த பரிதிமாற் கலைஞருடைய நூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 80.
ஜியு போப் எங்கிருந்த போது தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுற அறிந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்க இருக்கப்போ நல்லா தமிழை நல்லா இலக்கியம் இலக்கணமா வச்சு படிச்சிருக்காரு அப்படின்னா தஞ்சாவூர். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 81 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வீரமாமுனிவர் செந்தமிழ் செல்வர். வீரமாமுனிவர் செந்தமிழ் செல்வரே கிடையாது. சரிங்களா? செந்தமிழ் செல்வர் நமக்கு வீரமாமுனிவரே கிடையாது. அடுத்து தமிழ்நாட்டின் சென்னை சாந்தோம் பகுதியில் ரெண்டுமே நமக்கு ஜியு போப்பு தான். சரிங்களா? செந்தமிழ் செல்வர் தமிழ்நாட்டின் சாந்தோம் பகுதி அப்படின்னாலே சமய பண்ணி நமக்கு வரவே மாட்டாரு. ரெண்டுமே ஜியு போப்புக்கு போகும் கொஸ்டின். ஓகேவா? அப்ப ரெண்டுமே நமக்கு தவறு. ரெண்டும் சரி கிடையாது. ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82 பின்வருவனவற்றுள் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நாடகம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது நாடகம் அல்ல அப்படின்னா நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது நாடகம் கிடையாது. சௌமியா நாடகம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்தி முத்து புலவர் அமைதி இதெல்லாமே நாடகம் தான். நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது நாடகம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 83 சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பாவேந்தரை அறிமுகம் செய்து வைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து பாத்தீங்கன்னா இவர் அறிமுகம் செய்யறாருன்னா பாரதியார் தான் அறிமுகம் செய்யறார். சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தான் அறிமுகம் செய்யறார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 84 தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஈஸியா தூக்கிடலாம். யாரும் பாத்தீங்கன்னா ஆன்சரு ராமலிங்கம் பிள்ளை தான். நாமக்கல் கவிஞர். கத்தியின்று ரத்தமின்று யுத்தம் ஒன்று வருகுது சொல்றாரு பாத்தீங்களா? அதுதான் கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 85 நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்ல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா கொஸ்டின் தூக்கலாம் பாருங்களேன். என்ன கொஸ்டின்? காந்திய கவிஞர் இருக்காரா? இருக்கிறார். காந்தி அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். காங்கிரஸ் கவிஞரா? எஸ் உண்டு. மக்கள் கவிஞர் கிடையாது. மக்கள் கவிஞர் ஆட்டோமேட்டிக்கா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போயிடுவாரு. அப்ப 3 மட்டும் கிடையாது. சரிதானமா? அடுத்து பாருங்களேன். இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். சரிங்களா? முக்கியமான டேட்டா. இது நல்லா படிச்சு வச்சுக்கணும். இசை நாவல்கள். இவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை படைப்புகள்ல படைப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இசை நாவல்கள் அப்படின்னா 3 இசை நாவல்கள். இசை நாவல்களும் சுயசரிதையும் 3 அப்படிமோ. சரிங்களா? 3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதினங்கள். சரி புதினங்கள் தான். சரிங்களா? இசை நாவல்கள் 3 ஞாபகம் வச்சுங்க. புதினங்கள் எத்தனை புதினங்கள் அப்படின்னா 5 புதினங்கள். அடுத்து கவிதை தொகுப்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 10. மொழிபெயர்ப்பு நூல் 4. இந்த மொழிபெயர்ப்பு தான் அடிக்கடிக்கு கேட்டே இருக்காங்க. எத்தனை மொழிபெயர்ப்பு நூல்களை படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப இதுதான் அடிக்கடிக்கு கேட்கறாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்து வச்சுக்கணும் கொஸ்டின். சரிங்களா? அப்ப மேட்ச் பண்ணோம்னா 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் செகண்ட்ல இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் கவிஞர் கண்ணதாசனால் இறுதியாக எழுதப்பட்ட காப்பியம் பாருங்க. இயேசு காவியம். அதான் இறுதியாக எழுதப்பட்ட காப்பியம். முக்கியமான ஆள் தான். 35 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டு இருக்காரு. 5000க்கு மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. வணங்காமுடி இதெல்லாம் நம்ம பேர் சொல்றோம். சரிங்களா? வணங்காமுடி எல்லாம் முக்கியமான பேர் தான். ஓகேவா? திடீர்னு கேட்பாங்க. ஓகேவா? இங்க வந்து இயேசு காவியம் தான் இறுதியா எழுதப்பட்ட காப்பியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு பாடினவர் யாரும் கேட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். எளிய தமிழ் நடையில் வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்த கருத்துக்களை நமக்கு கூறியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஈஸியா அடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 89 முகமது கல்லூரியை காய்த்த மில்லத் எங்க நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறுவ காரணமாக இருந்தார். எங்க நிறுவ காரணமாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில தான் ஜமாத் முகமது கல்லூரி. ஓகேவா? நான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் வீரர் உலகம் அப்படின்னா இலக்கிய படைப்பிற்காக சாகித்ய அகாடமி பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீரர் உலகம் அப்படின்னாலே கீபா ஜெகத்நாதன் தான். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1967. ஈஸியா போடலாம். நமக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91 வந்தது யாருக்கு தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது அப்படின்னு பாடல் அடிக்கு சொந்தக்காரர் யாரு? இந்த பாடல் அடிக்கு சொந்தக்காரர் தாராபாரதியுடைய பாடல் தான். ஆப்ஷன் செகண்டா இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 92 தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானமே உனது எல்லை. ரைமிங் ஒரு சூப்பரான பாட்டு. தோல்விகள் அப்படிங்கிறது உனக்கு கிடையாது இனி தொடுவானமே உந்தன் எல்லை. வானம் எல்லை அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? என்பது இங்கில்லை அப்படின்னு படிக்கிறோம். ஓகேவா? அப்ப இது யார் எழுதியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. தாராபாரதியுடைய பாடல் லைன் தான். தாராபாரதி தான் ராதாகிருஷ்ணன். ஈஸியா படிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 93 முடியரசனால் இயற்றப்பட்ட ஊன்றுகோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாடகம் யாருடைய வாழ்வை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊன்றுகோல் அப்படிங்கிறது
பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றின நூல். கதிரேச செட்டியார் தான் பண்டிதமணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இப்போ பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊன்றுகோல். யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. பாரதிதாசனுடைய வலது கை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசனுடைய வலது கை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய வலது கை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. பின்வரும் கூற்றுக்களை கொண்டு கவிஞரை அடையாளப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தூக்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஆஸ்தான கவிஞர். ஆஸ்தான கவிஞர்னால நமக்கு கண்ணை மூடிட்டு போடலாம். 95வது கொஸ்டின் ராமலிங்கம் பிள்ளை. அதுக்கப்புறம் டேட்டா பார்த்துருவோம். இவரின் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்திய சிந்தனை மிளிருமானா மிளிரும். சிறந்த ஓவியர். முதலாக வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம். ஈஸியாக போடலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்து நமக்கு ஆஸ்தான கவிஞர் பார்த்தாலும் நமக்கு போடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஷார்ட்டாக இருக்கு, காந்தி இருக்காங்க. ஓவியர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். முதலாக வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஓவியம் தான் வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்த குற்றமில்லை, அது வேறு இன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருடைய பாடல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக சினிமா பாட்டு தான். ஓகேவா? கண்ணதாசனுடைய பாட்டு தான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமின்றி வேறு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணதாசன் தான். ஈஸி எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றை எழுத சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாம். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான கூற்றை தான் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். அதில் 1946 to 52 காயிதே மில்லத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வந்து பார்த்தீங்கன்னா வரைவுக்குழுல உறுப்பினராக இருந்திருக்காருன்னா வரைவுக்குழு உறுப்பினர்லாம் கிடையாது. சரிங்களா? முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரைவுக்குள்ள கிடையாது. அப்போ நமக்கு சரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி, 2வது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. பெருமாநாட்டு படைகளை குறிப்பிடப்பட்டுள்ள அழுவம். அழுவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அழுவம் அப்படின்னாலே நமக்கு திரிச்சொல்ல வரக்கூடியதுதான் கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 99. பின்வருவனவற்றுள் எது ஒன்று கவிஞர் முடியரசனுடைய நூல்களில் கவிதை நூல் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கவிதை நூல்கள் அல்ல அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடலாலே வாழ்ந்துடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இது மட்டும்தான் நமக்கு கிடையாது. இப்போ ஆன்சர் என்னவா கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷனாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. மனிதனை தேடுகிறேன். மனிதனை தேடுகிறேன் அப்படிங்கிறது யாருடைய நூலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியரசனுடைய நூலாக தான் இருக்குது. முடியரசன் நமக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? முடியரசனுடைய நூல் தான். ஓகேவா? ஓகே, ரைட். பார்ப்போம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.